ஏலம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு பொருள் இருக்குது, இதுக்கு ஒரு 10 ரூபா நிர்ணயித்து நான் விற்கிறது, நீங்கள் வாங்குறது, அது ஒரு வகை. ஏலம்னா என்னன்னு கேட்டால் மக்கள்கிட்ட விட்டுருது. இதை நீங்கள் யார் அதிக விலை கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு தருவேன். ஒரு பொருளை காட்டுறது, இதை நான் விற்க போகிறேன், யார் ரொம்ப விலை கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் தருவேன். ஒரு ஆள் 10ம்பார், 10க்கு பிறகு யாருமே கேட்கலன்னா அவருக்கே கொடுத்துருவார். அவர் 10ன்றவுடனே இன்னொருத்தர் என்ன செய்வார்னா 15ம்பார். அப்போ என்ன ஆயிரும், 15ன்னு கேட்டவருக்கு நம்ம கொடுத்தாகணும். ஒரு சின்ன டைம் கொடுப்பாங்க, ஒரு தரம் 2 தரம் 3 தரம் கொடுப்பாங்க. 15ன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் 40ங்கிறார். அப்போ 40 ரூபா கேட்டவருக்கு இதை கொடுப்போம். 40க்கு மேலே யாரும் கேட்கலன்னா அதான் ஏலம் முடிவு. 40ன்னு ஒருத்தர் சொன்னோன்னு என்ன செய்யற, ஒருத்தர் 4000ங்கிறாரு, 4000த்துக்கு கொடுக்க வேண்டியதான். அப்போ இந்த ஏலம் என்பது என்னென்னு கேட்டால், ஒரு பொருளுடைய விலையை தீர்மானமாக சொல்லாமல் வாங்கக்கூடிய நுகர்வோருடைய பொறுப்பில் ஒப்படைத்து விட்டு நீங்களாக பார்த்து முடிவு சொல்லுங்கள். அதில் இந்த பொருளுடைய விலையெல்லாம் வகையிலே வரும், நல்லா வசீலாக வச்சுருப்பான், நம்ம எடுக்க முடிவு தானே. பொருளுக்கு விலையை வாங்குறவனு முடிவு செய்யலாம், விற்கிறவனும் செய்யலாம். விற்கிறவர்களும் விலையை தீர்மானிக்கலாம், வாங்குறவர்களும் தீர்மானிக்கலாம். அப்போ ஒருத்தர் வியாபாரி என்ன செய்வார்னு கேட்டால், தனக்கு எது லாபமோ அதுதான் விரும்புவார். அதனால் யார் ஜாஸ்தி விலை கேட்குறீங்களோ தர்றேன்னு சொல்வது கூடுமான்னா கூடும். சில ஆளுக்கு கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸ், ஏலம் விடுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள்னு ஒரு தவறான மொழிபெயர்ப்பை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஏலமே கூடாதுங்கிற மாதிரி சில பேர் சொல்லி இருக்கிறாங்க. தப்பு. அது ஹதீஸில் ஏலம் தடுக்கப்படவே கிடையாது. ஏலம்னு என்னென்னு கேட்டால், ஏலம் 2 வகை வாங்குறதுக்காக கூட கேட்குறது ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டால், ஒரு பொருளை ஏலம் கொண்டு என்ன செய்வான்னு கேட்டால், இவனை சேர்ந்த ஆளுக்கு அங்கே நிப்பாட்டி வச்சுருப்பான், விளங்குதா. அவன் எடுத்தவொடனே என்ன செய்வான், 100 ரூபான்னு 100 ரூபா 110 ஏற்றி விடுற சும்மாச்சு. இப்போ 110 வரைக்கும் போகும்போல இருக்க அப்படிங்கிறத விலை ஏற்றுவதற்காக கேட்குறான் பாருங்க, அதுக்கு பேர் நஜிஸும்பாங்க அரபியில். அதைத்தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, ஏலத்தை தடுக்கலை. ஏலத்தில் என்ன செய்கிறது, விலை ஏற்றி விடுறதுக்காக வேண்டி உட்காந்து என்ன செய்கிறது, அதுக்குன்னு அவனுடைய ஆளுக்கு அங்கங்கே நியமித்து வச்சுருப்பாங்க. அவன் ஏற்றி விட்டு போயிடுவான். ஏற்றி விட்டு மக்களை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்துவது.